பைபிள் ரெண்டு விதமான மேன்மையை சொல்லுகிறது. முதல் மேன்மை மனிதனை குறித்து சொல்லுகிறது. ஆமென். மனுஷனால் வரும் மேன்மை. அதாவது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம் என்ன சொல்லுகிறது? 16 நீங்க மனுஷர் முன்பாக உங்களை எப்படி காட்டுறீங்க? நீதிமான்களா காட்டுறீங்க. தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதாமா? அருவருப்பா இருக்கிறதா. ஆமென். மனுஷனால் வருகிற மேன்மை ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அங்க ஆசாரியர்களை குறித்து வேத பாரகர்களை குறித்து சொல்லும்போது, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை எப்படி காட்டிக்கிறீங்க? நீதிமான்களா. எப்படி காட்டிக்கிறீங்க? ஆனா நீங்க யாரு கிடையாது நீதிமான். சில பேர் பிரவீன் பாஸ் பாட்டு பாடினாரா சும்மா நம்ம காது படையே பேசுவாங்க. சில பேர் அவர் ஜெபித்தாருன்னு அவர் பிரசங்கத்தை கேட்டோம்னா, அது வரைக்கும் ஒழுங்கா ஓடிட்டு இருந்த என் வண்டி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு சிக்கி சிக்கின்னு என்ன செய்யும். அதுக்கப்புறம் நல்லா பாடிட்டு இருந்த பாட்டை இன்னும் பாடி வளைச்சு நெளிச்சு பாடுற மாதிரி என்ன செய்ய வேண்டியதாய் போயிடும். மனுஷனுடைய மேன்மை நிமித்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில இடங்கள்ல சில பேர் நம்மளை புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு உண்மை இருக்காது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நினைச்சிருவோம். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சில இடத்துல நம்ம மேன்மையா பேசிட்டாங்கன்னு மனிதர்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்முடைய உண்மைத்தன்மையை விட்டுட்டு அவங்க இன்னும் நம்மள அந்த மேன்மை நிலையிலேயே வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிற தன்மைக்கு நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிடுவோம். ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷனால் வருகிற மேன்மை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்? அருவருப்பான். அல்லேலூயா.